பெற்றோர் செய்த பாவம் பிள்ளைகளை வந்து சேரும். கிருஷ்ணர் சொன்ன போதனை ஒரு குட்டி ஸ்டோரி மூலமா பார்க்கலாமா? குருஷேத்திரத்துல போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய 100 பிள்ளைகளையும் இழந்த திருதராஷ்டர் வந்து கிருஷ்ணரிடம் வந்து கேட்டாரு. விதுரர் சொல்ல கேட்டு தர்ம நியாயங்கள் படி அரசாட்சி புரிஞ்சேன், அப்படி இருந்தும் 100 பிள்ளைகளை வந்து இழந்த, ஏன் எதனால அப்படின்ட்டு கிருஷ்ணர் கிட்ட வந்து திருதராஷ்டர் வந்து கேட்கிறாரு. கிருஷ்ணர் வந்து ஒரு சின்ன கதை மூலியமா சொல்றாரு. ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு, தர்ம வழியில வந்து அரசாட்சி புரிஞ்சாரு. அவருக்கு வந்து ஒரு சமையல்கார் இருந்தாரு. அந்த சமையல்கார் வந்து தினமும் வந்து ஒரு உணவு வந்து சமைச்சு கொடுத்து ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கி தினமும் பரிசுகளை வந்து பெற்றாரு. இந்த பரிசு பெறணுன்றதுக்கு ஆசைக்காகவே ஒரு நாள் வந்து அரண்மனையில இருந்த குளத்துல அன்ன குஞ்சிகளை வந்து சமைச்சு ராஜாவுக்கு கொடுக்குறாரு. அந்த சுவை வந்து ரொம்பவே ராஜாவுக்கு பிடிச்சு போயிட்டு அடிக்கடி அந்த உணவை வந்து சமைச்சு தரும்படி அந்த சமையல்கார்கிட்ட சொல்றாரு. அந்த ராஜாவுக்கு அந்த சுவை ரொம்பவே பிடிச்சு போயிட்டு அது வந்து அசைவம் தெரியாமலேயே அந்த 100 அன்ன குஞ்சிகளை உட்கொண்டுறாரு. இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து கேட்கிறாரு, இதுல வந்து தவறு செஞ்சது யாரு, அந்த சமையல்காரரா இல்ல அந்த ராஜாவா அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு வந்து திருதராஷ்டர் வந்து சொல்றாரு, கண்டிப்பா அந்த ராஜா தான் வந்து தவறு செஞ்சிருக்காரு. இவ்வளவு நாள் வந்து சைவம் சாப்பிட்டிருக்காரு, அவருக்கு வந்து தெரியலையா சைவம் எது அசைவம் எதுன்னு தெரியலையா, அப்ப கண்டிப்பா வந்து மன்னர் மேலதான் தவறு இருக்கு. அந்த சமையல்காரர் வந்து பரிசுக்காக தான் அந்த தவறை செஞ்சிருக்காரு, இது வந்து முழுக்க முழுக்க மன்னர் மேலதான் இது தவறு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து பதில் சொல்றாரு, அந்த மன்னர் வேற யாரும் கிடையாது, போன ஜென்மத்துல நீ தான் இந்த பாவத்தை செஞ்சிருக்க. அந்த தாயை பிரிஞ்ச அந்த அன்ன குஞ்சுகள் வந்து தாய் இட்ட சாபத்தினாலதான் இன்னைக்கு நீ உன்னோட 100 பிள்ளைகளையும் இழந்திருக்க அப்படின்ட்டு வந்து பதில் கூறுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த 100 அன்ன குஞ்சுகளையும் சைவம் எது அசைவம் எது நீ வந்து பார்வையை இழந்து சுவைக்கு மயங்கு வந்து நீ உட்கொண்டு இருக்க, அந்த பாவம் தான் இந்த ஜென்மத்துல நீ வந்து கண் பார்வை இழந்து தவிக்கிறதுக்கும் அதுதான் காரணம் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய தவறுகள் வந்து ஒரு நாள் நம்ம சந்ததிகளை வந்து கண்டிப்பா பாதிப்படையும். அதனால நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.